வணக்கம். ட்ரிபிள் அகாடமிலிருந்து ஜோதிட ஆஸ்பதி வரதராஜன். நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, ஆணவம் நிறைந்தவர் செல்வந்தராக இருக்க ஜோதிடப்படி காரணம் என்ன? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பமாக 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அணுக்கரம் பெற்றவர்கள் அனைவரும் படித்த பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். ஆணவம் நிறைந்தவர்கள் செல்வந்தர்களாக இருக்க ஜோதிடப்படி காரணம் என்ன? செல்வம் அதிக அளவில் இருந்தாலே பலருக்கும் ஆணவம் வந்துவிடுவது உண்டு. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அகம்பாவமும் ஆணவமும் அலட்சிய மனோபாவமும் செல்வத்தை தருவது இல்லை. அதீத அல்லது அதிக அளவு செல்வத்தின் தாக்கத்தால் இவை மனிதனுக்கு வந்துவிடுகிறது. அவ்வகையில் ஆணவமும் அலட்சிய மனோபாவமும் கொண்ட சிலர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜோதிடப்படி என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். பொதுவாக லக்னாதிபதி சுபபலம் பெற்று 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி சுபபலம் பெற்று 7ஆம் இடத்தில் அமரும் சமயத்தில், அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, 7லிருந்து லக்னத்தை பார்ப்பார். 7லிருந்து லக்கணத்தை பார்ப்பார். இதன் தாக்கத்தால் அந்த ஜாதகர் பெண்கள் விஷயத்தில் அதிக சபலத்துடன் காணப்படுவார்கள். ஆசைகள் அதிகம் உடையவராக இருப்பார்கள். அவனிடத்தில் கவர்ச்சியும் கர்வமும் உடன் தான் என்ற எண்ணமும் தலைதூக்கி இருக்கும். தனக்கே எல்லாம் தெரியும், தானே பெரியவன் என்றும் நினைப்பான். அந்த கர்வத்தை அதிகப்படுத்தும் விதமாக பல கலைகளில் திறமையுடன் இருப்பான். அவனுக்கு பணமும் செல்வமும் சொத்துக்களும் செல்வாக்கும் கூட சேர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில்தான் கர்வத்தால் சோதனைகளுக்கு உட்படுவான். அதன் பலனாக இந்த ஞானத்தில் ஞானம் பெற்று ஞானம் அடைந்து இறுதியில் ஒடுங்குவான். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டின் அதிபதி, 2ஆம் கிரகம் அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் கேந்திரஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தில் வலிமையாக சுப கிரகம், கேந்திரஸ்தானத்தின் 10ஆம் இடத்தில் வலிமையாக சுப கிரக பார்வை சேர்க்கை பெற்று கொண்டிருந்தால் ஏராளமான செல்வத்தை எதிர்காலத்தில் சம்பாதிப்பான். கல்வியிலும் கூட நல்ல தேர்ச்சி அடைவான். எதையும் குற்றமற கற்பான். ஆளுமை திறனுடன் இருப்பான். உடன் மற்றவர்களை விட தான் மேலானவன் என்ற எண்ணத்துடன் நடந்து கொள்வான். இந்த 2ஆம் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு அதிகார பதவி மட்டும் அல்லாமல் அரசாங்க ஆதரவும் கூட கிடைக்கப்படுவான் என்பதை ஆணவம் வரம்பிற்கு மீறியே இருக்கும். அடுத்து, லக்னாதிபதியை உச்சம் பெற்று லக்னத்திற்கு 5 அல்லது 10 கிரகங்கள் சுப கிரக பார்வை பெற்று சேர்க்கை பெற்று லக்னத்தில் இருந்தால் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அடுத்து, 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று சுப கிரக பார்வை பெற்று 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று சுப கிரக பார்வை சேர்க்கை பெற்று லக்னத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி செல்வந்தர்களாக இருப்பார்கள். 9 மற்றும் 10ஆம் அதிபதி சுபகிரக பார்வை சேர்க்கை பெற்று ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று அல்லது சேர்ந்து ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருப்பது இந்த செல்வந்தராகக்கூடிய அமைப்பு உண்டு. இது போன்ற அமைப்புகள் ஒரு ஜாதகர் கொண்டு இருந்தால் பெரிய செல்வந்தராக ஒரு ஜாதகர் இருப்பார். அவர் செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆணவமும் ஒன்றென உடன் கலந்தே இருக்கும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த அமைப்பில் இருக்கிறதா, ஜாதக கட்டங்களில் இந்த அமைப்பில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவர்களை புரிந்து கொண்டு வாழ்வியலில் சுகமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழுங்கள். ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.